இடஒதுக்கீடு என்றால் என்ன? இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுகிறது? அப்படிங்கிற கேள்விக்கு 2 மாணவி பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அந்த பதில நம்ம கேட்போம். பிசில இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான், எஸ்சில இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான். ஆனா எஸ்சில இருக்கிறவன் தான் உள்ள போறான், பிசில இருக்கிறவனால உள்ள போக முடியல. கேட்டீங்களாங்க? இடஒதுக்கீடுங்கிறது எஸ்சிக்கு தாங்க வழங்கப்படுது. அவன் இடஒதுக்கீடுனால பிசி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு மாணவி அழகா பதில் சொல்லியிருக்கிறாங்க. பிசி மாணவனோட பதில கேட்டாச்சு. இப்போ நம்ம எஃப்சி மாணவியோட பதில கேட்போமாங்க? வாங்க கேட்போம். ஒரு நாள் சிஎம் ஆனா இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே அதை பேன் பண்ணுங்க. ஏன் எதனால? ஏன்னா நான் ஓசிங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை. இவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. பாருங்க, எஸ்சி எஸ்டியோட ஸ்காலர்ஷிப்பே ஒழிக்கணுங்க. பாருங்க, நான்லாம் ஓசிலேருந்து வரேன். ஓசி மீன்னா எஃப்சிலேருந்து வரேன், ஃபார்வர்டு காஸ்ட்லேருந்து வரேங்க. அதனால எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலங்க, ஒழிக்கணும்னு பேசுறாங்க. ஆக மொத்தம் 2 பேர் என்ன பேசுறாங்க? தன்னோட வயிற்றுச்சல் இருந்து பாருங்க தலித்துகள் முன்னேறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு பாருங்க இடஒதுக்கீடு இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு பாருங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒழிக்கணும்னே பேச வர்றாங்க. ஆனால் பிசி மாணவிக்கு தனக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? தமிழ்நாட்டில் 30% கிடைக்குது, இந்திய அளவில் 27% கிடைக்குது. ஒட்டு தான் பிசி எம்பிசி சேர்த்தா தமிழ்நாட்டில் 50% கிடைக்குது. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் எஸ்சி கிடைக்கிற 18% பார்த்து வயிறாங்க. பார்த்தீங்களா? வேற லெவலுங்க. அதே மாதிரி பாருங்க, ஓசியை பாருங்க, எனக்கு கிடைக்கலங்க ஸ்காலர்ஷிப்பு, எவனுக்கும் கிடைக்கக்கூடாது பாருங்க, எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கிடைக்குதுன்னு வயிற்றுச்சல் படுறாங்க. அது எப்படி? இவங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னா வேலையாவே இந்த எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பே ஒழிச்சிருவாங்களாமா. ஒரு வேலைக்கு யார் சிஎம்லாம் அவங்க இது மாதிரி பண்ணிடலாமா? ஒரு ஆண் சிஎம் ஆகுறாரு, ஒரு ஆணாதிக்கவாதியான சிஎம் ஆகுறாரு. என்ன யோசிக்கிறார் பாரு, பெண்களுக்குலாம் இலவச பேருந்து நான் போடுறேன், எவ்வளோ சேட்டை பாரு, நான் ரத்து பண்ணிடுவேன். நான் பெண்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 1000 மகளிர் உரிமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் பிடிக்கலாங்க, ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை ஒரு பேச்சு நம்ம சனாதனவாதி ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு தமிழ்நாட்டில், நம்ம அண்ணாமலை வாரன்னு வச்சிங்களேன், வந்துட்டாருன்னா பாரு எல்லா பயிலும் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கோயிலுக்கு வெளியே நிப்பாட்டணும், அதே மாதிரி நான் இந்த கோயிலுக்கு வெளியே நிப்பாட்டணும்னு சொல்லிடுவாரா? அப்படிதாங்க இருக்கு இவங்க பேசுறது பூராவே. ஒன்று இவங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியான புரிதல் இல்லையா அப்படின்னு யோசிச்சா, புரிதல் இல்லைங்கிறதையும் தாண்டி அது மேலே ஒரு மிகப்பெரிய வன்மம் இருக்குங்க. அந்த வன்மம் நினைக்கிறீங்க தலித்துகள் முன்னேறி வராங்கங்கிற வன்மம் தான். சொல்லப்போனால் இடஒதுக்கீடு என்ன, அது ஏன் கொடுக்கப்படுது, அதுக்கு முன்னாடி சமூக பின்னணியில் என்னன்னு இந்த கால தலைமுறைகளுக்கு அந்தளவுக்கு போதிய அறிவு கிடையாது. எடுத்து சொன்னாலும் கூடவும் எனக்கு அவ கிடைக்கட்டங்க, எதுக்கு அவனுக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற வன்மம் பிடிச்சி பச்சு அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்படுதுன்னு போட்ட வீடியோலையும் பல பேர் கீழே வந்து அந்த வன்மத்தை தான் பிடிச்சி கக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வன்மத்துக்கான பதிலாக தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன வன்மம் கக்கியிருக்கேன்னு பார்ப்போம். நம்ம எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை 19% இருக்கான் தமிழில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு முழுமையாக 19% சலுகை கிடைக்குது. பிசி எம்பிசிக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இதுக்கு காரணமே சாதி வேறு கணக்கெடுப்பு நடத்தணுங்க. அப்படி நடத்தினா பிசிக்கு 27, எம்பிசிக்கு 25, எஸ்சி எஸ்டிக்கு 17 தான் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு 2 பேரும் 2 விதமாக சொல்லி இருக்கிறாங்க. முதல் கருத்து என்ன? எஸ்டி மக்கள் தொகை 19% இருக்கிறாங்க, 19 கொடுத்துருச்சுங்கிறாரு. என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டில் 19% இடஒதுக்கீடு வழங்கப்படுதில்ல, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1ன்னு. அந்த 19 சொல்லிட்டு 19% தான் இருக்கிறாங்க கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. என்ன டேட்டா வச்சு 19% இருக்குன்னு சொல்கிறாருன்னு தெரில. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் எஸ்சிக்கள் 20% இருக்கிறாங்க, எஸ்டி 1% இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 21% இருக்கிறாங்க. 2011 21%க்கு 19 கொடுக்குறாங்க. அப்படி கலாச்சாரம் வச்சுக்கலாம், 2% அவங்களுக்கு குறைவாக இருக்குது. சரி தானே? இப்போ பிசி எம்பிசிக்கு 50% கொடுக்குறாங்க. ஆனால் பிசி எம்பிசி எவ்வளோ இருக்கிறாங்கிற ஒரு கணக்கெடுப்பு நம்மகிட்ட கிடையாது. அதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு திமுகல இருந்து இந்தியா கூட நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. கணக்கு நடத்தினா தான் தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை பிசி எம்பிசி இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணுமா வேணாமான்னு. இப்போலாம் கொடுக்குறது 50 கொடுக்குது. நமக்கு தோராயமாக வந்து 70லேருந்து 80% வரைக்கும் இங்கே வந்து பிசி எம்பிசி இருப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்போ 50% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்ல, அதான் ராகுல் காந்தி சொல்கிறார் அதிகப்படுத்துவோன்னு. அப்போ இங்கே 50% வைக்கிறது 60ஆகவும் 65ஆகவும் அதிகப்படுத்தலாம், அது சரிதான். ஆனால் இவனுக்கு அதிகப்படுத்த தாண்டி பாரு எஸ்சி எஸ்டி குறைக்கணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு 2021 நடத்திருக்கணும். அதாவது மக்கள் தொகை கணக்கு நடத்தும் போது எப்பயுமே எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை கணக்கு நடத்துவாங்க. அப்போ எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ 20 இருக்கிறது இப்போ 21, 22 மாறி இருக்கலாம். தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். இல்லை அவன் அதிகமாக இருக்காது, நாங்கள் அதிகமாக இருப்போம், எங்களுக்கு தான் கொடுங்க இருக்குல்ல, உனக்கு வேணும்னு கேளு, அவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்கிற பார்த்தீங்களா? அந்த வன்மத்தை தான் அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு பேசியிருக்கிறாங்க. அடுத்து பேசுகிறாங்க பாரு எஸ்சி 18% இருக்குது, அதுக்குள்ள எத்தனை சாதி இருக்குது தெரியுமா? ஆனால் பிசிக்கு 26.5 தான், அதாவது பிசி இந்துக்களுக்கு. ஆனால் அதில் எவ்வளோ ஜாதி இருக்குது தெரியுமா? எல்லா ஜாதியிலையும் பிசி தானே இருக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு எப்பறம் பிசிக்கு வேலை கிடைக்குங்கிறாரு. கரெக்டுங்க.
அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் சதவீத இடஒதுக்கீடு அதிகப்படுத்த சொல்லி கோரிக்கை வைக்கணும். 26.5 எங்களுக்கு பத்தாதுங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே நடத்துங்க, நடத்தி பாருங்க. 40% 50% இருக்கிறேன்னா பிசிக்கள், அதுக்கேற்ற மாதிரி 40% 50% கொடுன்னு கேளு, அது லாஜிக் இருக்கு. அதை விட்டு பாரு, அவனுக்கு மட்டும் கொடுக்குற 18 கொடுக்குறல்ல, அவனுக்கு 18 கொடுக்காத கம்மி பண்ணுங்கிற போக்கு இருக்கு பார்த்தீங்களா, நோன் போக்கு. அதான் முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, இவன் எல்லாரும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சுறாங்க. என்ன சொல்றாங்க, எங்க மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப கொடுங்குறாங்க. அப்ப இந்தியா முழுக்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஓசி 30% இருக்கிறாங்கன்னு சொல்ல போறாங்க. 20-30%. இப்போ அவங்க எங்களுக்கு ஓசி 30% இருக்கா, இப்போ நாங்கள் ஃபார்வர்டு கேஸ்ட்டு உயர் ஜாதியினர் எங்களுக்கு தான் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டால் கொடுத்துடணுமா? அப்படிதான் 10% இடஒதுக்கீடு கொடுத்து வச்சிருக்கிறாங்க உயர் ஜாதி ஏழைகள்னு சொல்லிட்டு. அதனால யார் பாதிக்கப்படுறா, இங்க இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிலாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக அந்த மீசையை முறுக்கிட்டு பேசுறாங்க தெரியுமா, தலித்துகள் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு. அவன் ஏன் வாய்ஸே ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்காக வாய் திறக்கிறான், எல்லாம் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 50% கொடுக்கப்படுது பிசி எம்பிசிக்கு, அது 10ங்கிறாங்க. சரிதான், இந்திய அளவில் 27% கொடுக்குறாங்க பிசி எம்பிசிக்கு. அதே மண்டல் கமிஷன் அமைச்சு பிபிசிக்கு கடும் போராட்டத்துக்கு அமல்படுத்தினாரு. அதன் பின்னாடி ஒரு போதிய பின்னாடி இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்காம இருக்கு. அதை பத்தி குரல் எழுப்புறாங்களா? ஏன்னா இடஒதுக்கீடு இருக்குமே தெரிய மாட்டேங்குது போல இருக்கு எங்களுக்கு. நினைச்சு பாருங்க, சென்னை ஐஐடியில ஏகப்பட்ட பேராசிரியர் ஓபிசிக்கு இடம் நிரப்பப்படலாங்க, எஸ்சி எஸ்டிக்கு நிரப்பப்படலை, பூரா ஜென்ரல் கேட்டகரியா போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. அங்க போயிட்டு பாரு, நம்மளுக்கு இடஒதுக்கீடே கிடையாதுயா, முதல்ல போய் இடஒதுக்கீடு வாங்கன்னு பேசுறாங்களா? பேசவே மாட்டேங்கிறாங்களே. அங்க பாரு, வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அங்க 27 அதிகப்படுத்தணும்னாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. பாரு, அந்த 27 கூட நிரம்ப மாட்டேங்கிறாங்க. சென்னை ஐஐடிலனா அதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் பேச மாட்டேங்க, என் வாயத்தை போற தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அங்க மட்டும் தாங்க பேசுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படணும், அதுக்கு தான் ஜாதிவாரி கணக்கு நடத்தப்படணுங்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. இப்போ ஜாதிவாரி கணக்கு நடத்துறாங்க ஒரு பேச்சுக்குன்னா என்ன வகையில் நடத்துவாங்க? ஒரு ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறேன்னு மட்டும் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பா? அது கணக்கெடுப்பு கிடையாதாங்க. அது மக்கள் தொகை எடுக்கும் போது சிம்பிள் எடுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணங்கள் சொல்லி எடுக்கணும் தெரியுமா? மண்டல கமிஷன் அமைக்கும் போது சாதிவாரி கணக்கு நடத்தும் போது என்ன தமிழ் கொடுக்குறாங்க, முதல்ல அந்த சாதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த எவ்வளோ பேரில் கல்வியில் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, சமூக ரீதியாக அந்த சாதிக்கு என்ன மதிப்பு இருக்குது, பொருளாதார ரீதியாக சாதி என்னவா இருக்கிறாங்க, இந்த 3 கணக்கெடுப்பு நடத்தணுங்க. இப்போ கல்வி ரீதியாக வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு தலித்துகளில் எவ்வளோ பேர் ஆரம்ப கல்வி முடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் உயர்கல்வி முடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கல்லூரி விடையும் முடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலையில் இருக்கிறாங்க, வேலையிலையும் அரசு வேலையில் எவ்வளோ பேர், தனியார் வேலையில் எவ்வளோ பேர் கணக்கு எடுத்தணும். இது கல்வி ரீதியாக. சமூக ரீதியாக எடுத்துன்னு வச்சிங்களேன், ஒரு தலித்துகளுக்கு சமூக ரீதியாக என்ன மதிப்பு இருக்குது, ஊருக்குள்ள எல்லாரும் எவ்வளோ மதிக்கிறான், சமூகத்துக்குள்ள அவங்க மதிப்பு என்னவா இருக்குது. இதே உயர் ஜாதியினருக்கு சமூகத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்குது, இது சமூக ரீதியான கணக்கீடு. 3வது பொருளாதார ரீதியாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாங்க, என்கிட்ட இவ்வளோ நிலம் இருக்குங்க, இவ்வளோ வீடு இருக்குங்க, இவ்வளோ கார் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு தனிநபர் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியே இவ்வளோ நிலம் வச்சிருக்காங்கப்பா, இந்த ஜாதி எல்லோருமே ஜாதியாக இருக்குது, இந்த ஜாதிக்கு நிலமே கிடையாது. இப்படி 3 கேட்டகரியாக பிரிச்சுப்பாங்க. இதில் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாவுக்கும் அதிக வெயிட்டேஜ். ஒரு பேச்சுக்கு 200 மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன் நான். ஃபிசிக்ஸ்லேருந்து 80 மார்க் கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து 80 மார்க் கேட்குறாங்க, பயாலஜி 40 மார்க் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்? ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வெயிட்டேஜ் அதிகம், 160 மார்க்கு. பயாலஜிக்கு 40 மார்க் தான். இப்போ நான் எதுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்? ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன், அதிகமாக கொடுக்க முடியும். 3வது தான் பயாலஜிக்கு முன்னுரிமை கொடுப்பேன். அந்த மாதிரி சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு சமூகம் எவ்வளோ பின்தங்கி இருக்குங்கிறதான் இடஒதுக்கீடு முக்கியமான அளவுகோல். பொருளாதார ரீதியாங்கிறது சின்ன அளவுகோல், அதாவது 4 பாயிண்ட் 4 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிதான் 10 பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு தான் ஒரு ஜாதி எஸ்சியா இருக்குதா, ஒரு ஜாதி எஸ்டியா இருக்குதா, இல்லைங்க ஒரு ஜாதி ஓபிசியா இருக்குதா, இல்லை ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஃபார்வர்ட் கேஸ்டுக்குள்ள வருதாங்கிறத இப்படிதான் அளவுகோல் பண்ணி பல எடுப்பாங்க. ஒரு ஜாதி கல்வி ரீதியாகவும் மேலே இருக்கு, சமூக ரீதியாகவும் மேலே இருக்கு, பொருளாதாரம் மேலே இருக்குன்னா அந்த ஜாதி வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போயிடும், ஃபார்வர்ட் கேஸ்டுக்குள்ள போயிடும். அந்த ஜாதிக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஆல்ரெடி முன்னேறி தானே இருக்கிறாங்க. முன்னேறணும்னு எதுக்கு இடஒதுக்கீடு? அப்போ இடஒதுக்கீடு கிடைக்காது. இப்போ யாருமே இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிற ஜாதியில் வகைப்படுத்தி அதை வந்து ஓபிசி, அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பிசி எம்பிசி எஸ்டி எஸ்டின்னு வகைப்படுத்தி அந்த விகிதத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து மேலே தூக்கிட்டு வரணுங்க. அதுதான் ஜாதிவார கணக்கெடுப்பு. இப்போ என் ஜாதி பாருங்க 20% இருக்கிறாங்க, அப்போ எனக்கு 20% கொடுக்கணும்னு கேட்குறதா? அதுக்கு பேர் ஜாதிவார கணக்கெடுப்பு கிடையாது. அந்த 20% மக்கள் எப்படி இருக்கிறாங்க? கல்வி ரீதியாக எப்படி இருக்கிறாங்க, சமூக ரீதியாக எப்படி இருக்கிறாங்க, பொருளாதாரம் எப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுக்கூடாது, ரத்து பண்ணிடணும். இது லாஜிக். அதுதான். இல்லை ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அந்த விகிதத்துக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கப்படாங்க. அதான் லாஜிக், சாதிவார கணக்கெடுப்பு லாஜிக் இதுதான். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க பாரியா, தலித்துகளுக்கு 18% இருக்கிறாங்கல்ல, 18 கொடுத்துட்றாங்க. நான் 25% இருக்குல்ல, 25 கொடுத்துடணும்னா இப்போ வந்து ஐயர் வந்து கேட்பான், நான் 2% இருக்கப்பா, எனக்கு 2% கொடுத்துருங்க. ஐயாக்கார் வந்து நான் 2% இருக்கேன், ஏன்னா 2% கொடுத்துருங்கன்னா கொடுத்துடணுமா?
அப்படிதான் வந்து இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம வச்சு கேள்வி வைக்கிறோமா? காயப்படி நம்ம அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதிவார கணக்கெடுப்புங்கிறத எதுக்கு நடத்தப்படுது, நடத்தப்பட்டாலுமே கூட அந்த வகையில் எப்படி சாதியில் வகைப்படுத்தப்பட்டு எப்படி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படணும். ஒரு வகையில் இந்தியாவில் சாதிவாரம் நடக்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் ஓபிசியாக இருக்கிறாங்க, பிசி எம்பிசியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்போ 27% இடஒதுக்கீடை 50% ஆக்கி சொல்லணும். அப்படிதான் நம்ம குரல் எடுக்கணும். ஆமாம் பாருங்க, 50% மக்களுக்கு அதிகப்படியான கல்வி சமூக ரீதியாக பொருளாதார மேம்பட்டு வரல, மேம்படுத்தணும். இப்போ 20 எங்களுக்கு 50 கோரிக்கை எடுத்து போராடு, பிரச்சனை கிடையாது. இப்போ தலித்துகள் 20% இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாவம் 18 10 20 வேணும்னா 20 வரைக்கும் அவங்களும் போராடட்டும், அதான் லாஜிக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நீ முன்னேறினாலும் பரவாயில்ல, அவன் மேலே கூட நினைக்கிற பத்தியா, அதைத்தான் மேலே கூட பண்ணுறான். ரொம்ப வருஷமா நினச்சி பாருங்க, ரொம்ப வருஷம் மேலே என்ன பண்ணுறான், அவனை படிக்க விடாம நீ மேலே விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தானா, இப்போ அவன் என்ன பேசுகிறான் பாருங்க, கோட்டால படிச்சு மேலே வர்றாங்க, இடஒதுக்கீடே கூடாதுன்னு உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளும் உங்களுக்கு எதிராக பேசி ஒன்றும் மழை நடக்கலைங்கிறக்க என்ன பண்ணுறான், அவனுக்கு இடஒதுக்கீடு உருவாக்கிட்டான். நீ என்ன பண்ணுற, கப்பு சிப்னு அங்கே மேலே பார்க்க மாட்டேன், அங்கே நீங்கள் தள்ளிக்கங்க, என் பார்வை பூரா தலித்துகள் மேலே தான் சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் நம்மளும் கமெண்ட் செஞ்சு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க, நாட்டில் உயர்ந்த பதவி ஜனாதிபதி வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் எவ்வளோ காலத்திற்கு இடஒதுக்கீடு அதிகமாக்க வேண்டும், உங்களுக்கு வறுமை கீழே உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லுங்கள், அவர்களை பார்த்தாலும் உங்களுக்கு பாவமாக இல்லையான்னு கேட்குறாங்க. இதே கேள்வி தூக்கி மேலேயும் கேளுங்களேன்ப்பா. நினச்சி பாருங்க, ஒரு பழங்குடியின ஜனாதிபதி, ஒரு தலித் ஜனாதிபதி இந்தியாவில் உருவாகிறதுக்கே 70 வருஷம் ஆகிப்போச்சு. ஆமாம், 70 வருஷம் ஆகிப்போச்சு இல்லை? அது மட்டும் யார் வந்து நினைக்கிறீங்க, பூரா ஜெனரல் கேட்டகரி தான். உங்களே ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு அதை நினச்சாலும் கவலை கிடையாது, ஜெனரல் கேட்டகரி போய்க்கலாம்ப்பா. அவங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வந்துட்டாங்க, ஓகே ரைட்டு. அதாவது எப்படி ஜனாதிபதி வரைக்கும் வந்துட்டீங்க, ஏன் ஜனாதிபதியில் ஆகக்கூடாதா? மனசுக்குள்ள அப்படி தானே இருக்கு. சரி ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, மேலே இருக்கிற ஒருத்தன் உனக்கே எப்படி மேலே வச்சுக்கிட்டே இருக்கானாப்பா. நினச்சி பாருங்க, ஐஐடி மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட மத்திய அரசுடைய நிறுவனங்களையும் சரி, இல்லை மத்திய அரசுடைய உயர் பதவியிலையும் சரி பூரா ஜெனரல் கேட்டகரி தான் இருக்கான். ஓபிசிக்கு இடமே இல்லையா? ராகுல் காந்தி தான் கேட்குறாரு, ஒரு பிரஸ் மீட் நடத்தும் போது கேட்குறாரு, என்கிட்ட கேள்வி வைக்கல, எத்தனை பேர் ஓபிசி எஸ்சிசின்னு கேட்குறாரு, ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. இதான் மத்திய அரசு நிறுவனங்களே இருக்குது. மத்திய அரசில் உயர் பதவியிலையும் ஓபிசி எஸ்சிஎஸ்சியே இல்லையாப்பா, நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. நீங்கள் அதுக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல போல இருக்கே. எஸ்சிஎஸ்டி போகக்கூடாது அவ்வளோதான், மற்றபடி ஓசி போய்க்கலாம், நான் போகலான்னு கவலை இல்லைங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்குது. அப்படி தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. முடிச்சு ஒருத்தர் பேசுகிறார், அண்ணா நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் அரசு தரும் சலுகைகள் பூரா அரசு பள்ளியில் இருக்கிற பிசி எம்பிசிகளுக்கு கிடைக்கிறதே இல்லையங்க, பூரா எஸ்சி எஸ்டிகளுக்கு தான் கிடைக்குது பாருங்க. ஆனால் அவங்களோட தந்தையோ தாயோ ஏதோ ஒரு அரசு பள்ளியில் இருப்பார்கள், இதாங்க தவறு. அரசு வரும் சலுகைகள் ஒருவரின் பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ அது சாதிவார கணக்கெடுப்பின் படியோ தருவதுதான் சரிங்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறபடி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா தள்ளத்தோட அம்மா அப்பாலே யாராவது ஒருத்தர் அரசு பள்ளியில் தான் இருப்பார், அப்படிதானே? தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அரசு பள்ளியில் இருக்கிற ஒருத்தருடைய மகன் அரசு பள்ளியில் படிக்கிறது ரொம்ப ரேருங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. அப்படி எத்தனை அரசு பள்ளிகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க 20% தலித்துகள் படிக்கிறேன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு தான் கணக்கு படிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பள்ளியில் 100 பேர் இருக்குன்னா 70 பேர் தலித்துகள் படிக்கணும்னு வச்சுக்கிட்டா கூட 20 பேர் நம்ம போகும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பூரா கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பணியாளருமே தலித்துகளாக தான் இருக்கணும். இவங்க சொல்கிற கணக்குப்படி இவங்க பொறுத்த என்னன்னா, ஒரு தலித்துலேருந்து ஒருத்தன் அரசு அதிகாரிட்டா போதும் வயிறு எறிகிறாங்க. அந்த வயிற்று எரிச்சல என்ன பேசுகிறாங்க, அந்த அதாவது ஊருக்குள்ள ஒரு தலித்து ஒரு பைக் வாங்கிட்டா போதும், ஒரு தலித்து ஒரு வீடு வாங்கிட்டா போதும் பாரு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தன் கூட வாங்கியிருக்க மாட்டான்ல, திடீர்னு கண்ணெல்லாம் உறுத்தும், ஆஹா என்னடா அவன் வீடு வாங்கிட்டான், ஓஹோ நிலம் வாங்கிட்டானேன்னு உறுத்தும் பார்த்தீங்களா? அந்த உறுத்தெல்லாம் பொதுமைப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்கு மேலாக்கணும்னு பேசுகிறான், மேலாக்க காலால் முன்னேறிட்டு ஒரு ஓபிசி வேணான்ட்டாங்க பாருங்க, ஓபிசியெல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த போக்கு தான் பூரா பேசுகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் கீழே போயிட்டு ஐயர்லேயே எத்தனை இயர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, சேச்சா மக்கள் அனைவரும் சமங்க, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி வேறுபாடே கிடையாதுங்க, திறமையின் அடிப்படையில் தான் கொடுக்கணுங்கிறாரு. ஐயர்லேயே ரவுடி ஐயர் மாதிரி ஐயர்ல 7 ஐயர்ல உருவாங்கிட்டாங்க போல இருக்குது. அந்த லாஜிக்காக தான் பேசுகிறாங்க. சரி அவன் எப்படி எடுத்துப்போம், ஒரு 100 ஐயர் இருக்காரு, எத்தனை ஐயர் ஏழையாக இருப்பார், ஒரு 5 பேர் ஏழையாக இருப்பாங்களா, அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு ஓபிசியில் வச்சுப்போம் 100 பேர் எத்தனை பேர் ஏழையாக இருப்பாங்க, ஒரு 30 பேர் ஏழையாக இருப்பாங்க. எம்பிசியில் ஒரு 40 பேர் ஏழையாக இருப்பாங்க. தலித்துகளில் ஒரு 50-60 பேர் ஏழையாக இருப்பாங்க. இப்போ ஏழைகள் கணக்கெடுத்தா கூட இந்தியாவில் அதிகப்படியான ஏழைகள் தலித்தில் இருக்கிறாங்க, அப்புறமா ஓபிசியில் இருக்கிறாங்க, அப்புறமா தாங்க ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே ஏழைகள் வராங்க. இந்த ஏழைகள் ரேஷியோ இப்படி தான் இருக்குது இப்படி எடுத்தாலுமே. அப்போ ஏழைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னா முதல் முன்னுரிமை தலித்துக்கள் தான் கொடுக்கணும், அப்புறம் ஓபிசி கொடுக்கணும். அவன் என்ன சொல்கிறாங்க, ஏழையின் அடிப்படையில் பொருளாதாரத்தில் கொடுக்கணும், தலித்துக்கள் மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்க தான் அவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்க. யதார்த்தத்தில் தானே அவங்க வந்து ஐயர்லேயே வந்து பாவப்பட்ட ஐயர்னு பேசுகிற பூரா போக்கு என்னென்னா, ஒன்று அவன் வந்து அந்த அந்த கேட்டரியில் வந்து கீழே குறமும் முன்னேறினாங்கிற வைத்திருச்சல்,
இல்லைன்னா இவன் மனசுல புரிஞ்சு வச்சிருப்பாங்க, பாவம் ஐயர்லாம் கஷ்டப்படுறாங்க என்னடான்னு, டேய் அம்பி அப்படின்னு சொல்லி அவன் ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குதுங்க. ரெண்டாவது திறமையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுமா? இடஒதுக்கீடு எதுக்குங்க கொடுக்கப்படுதுங்கிற ஒரு லாஜிக்கே தெரியாம இருக்கு. திறமையின் அடிப்படையில் மெரிட்ல போயிடலாம்ல, எதுக்கு இடஒதுக்கீடு? பாருங்க, அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, அதனால கருப்பின மக்கள் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இங்க ஜாதியின் அடிப்படையில் கல்வி மறுக்கப்பட்டுச்சு, அதனால ஜாதியின் அடிப்படையில் இங்க இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறாங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமா, நினைச்சு பாருங்க. 1920 வரைக்கும் தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணத்தில் இருக்கும்போது மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணுங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் மருத்துவர் ஆக முடியும். யாருக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியும்னு நினைக்கிறீங்க? பூணல் போட்டு வருவாங்க, அவள் மட்டும் தான் தெரியும். அப்போ பூரா யார்? ஐயர் மட்டும்தான், ஐயர் ஐயங்கார் இவங்க ஆள் மட்டும்தான் மருத்துவர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால அப்படிதான் இருந்தது. இப்போ அம்பேத்கரே வந்து அவருடைய விசாவுக்காக காத்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த மருத்துவர் இன்னொரு தலித்தோட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தொட்டு வைத்தியமாக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த பெண் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ இதான் நிலைமை. அதாவது அவன் தயங்குறான், ஏன்னா சமூகம் அவன் அப்படிதான் பயிற்று வச்சிருக்கு, தொடக்கூடாது இவங்கெல்லாம், தொடக்கூடாது இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. அதான பிரச்சனை. அதை தான் பணக்கார அரசு வந்து சமஸ்கிருதம் கட்டாயம் கிடையாதுன்னு மாற்றி நம்மளை பூரா அதுக்கடுத்து படிப்படியாக மருத்துவத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போவும் தமிழ்நாட்டில் அதிக மருத்துவர்கள் ஓபிசியில் இருக்கிறன்னு அதானாங்க. அப்படி ஓபிசியில் வந்த பின்னாடி தான், எஸ்சிஎஸ்டிக்கு வந்த பின்னாடி தான் எல்லா மக்களுக்கும் மருத்துவம் போய் சேர்ந்துச்சு. தமிழ்நாட்டில் மருத்துவ கூட்டம் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? சாதாரண மக்கள், சாதாரண ஜாதியை சேர்ந்தவங்களும் மருத்துவம் படிச்ச பின்னாடி தான் எல்லா மக்களுக்கும் மருத்துவம் போய் சேர்ந்துச்சு. நான் இவனை தொடமாட்டேன் அவனை தொடமாட்டேன் அந்த காலப்போக்கில் அப்படி தானே படிப்படியே மாறிச்சு. அதை மாதிரி பழைய நிலைமை கொண்டு வரக்கா நீட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு அதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடிட்டு இருந்துச்சுங்களேன். இந்த மாதிரியான வரலாறுலாம் நம்ம 2K கிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமாக இருக்குது. இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் கத்தினாலும் அந்த தற்கொலைக்கு எடுத்து சொன்னாலும் விளங்க போகிறது இல்லைங்க. தற்கொலை வாதம் என்ன? பிசியில் 50 பேர் இடஒதுக்கீடு இடம் கிடச்சிருச்சு. 51 அது ஆளோட மார்க்கோடவும் ஒரு தலித்தோட மார்க் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் அவர் இடஒதுக்கீடு கிடச்சிருச்சுல்ல அப்படிங்கிறதா இருக்குங்க. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. 50% இடஒதுக்கீடு ஃபில் ஆயிடுச்சுங்க. அதாவது 50 பேர் உள்ள போயிட்டான். 100 சீட் இருக்கு, 50 பேர் உள்ள போயிட்டான். 59வது வரக்கூடிய மார்க்கும் 18% இடஒதுக்கீடு தலித் வராமத்தியா அவன் மார்க்கோட மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்போ எனக்கு தானே சீட்டு கிடைக்கணுங்கிறான். லாஜிக் தான். 50 பேரோடவும் மேலே இருக்கிற ஓசியோட மார்க் அதிகமாக இருக்குது, இப்போ ஓசி கொடுத்துட்டு உனக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற போக்கு தானே இருக்குது. சொல்லப்போனால் உங்க கூட போட்டி போடுறான்னா அவனுக்கு வரையறுக்கப்பட இடஒதுக்கீடு இல்லை, அவனுக்கு வரையறுக்கப்பட்டோன்னு போட்டி போடுறான். 50 பேரோட போட்டி போட்டு முன்னேற வழியை பாரு. இல்லை நாங்கள் அதிகமாக இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக போராட்டம் பண்ணு. அதை விட்டு தலித்தில் 18% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பாரு. அதை தான் ஒழிக்குன்னு பேசுகிற பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சொல்லப்போனால் இந்தியா முழுக்க சாதிவர கணக்கு நடத்தப்படணும். 2011 கணக்கெடுப்படி என்ன இருக்குது? இந்தியா முழுக்க தலித்துகள் 16.6% இருக்கிறாங்க. எஸ்டிகள் என்ன எவ்வளோ பர்சன்ட் இருக்கிறாங்க? 8.8% இருக்கிறாங்க. லாஜிக்கு தான். அவங்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுக்கப்படுது இந்திய அளவில்? தலித்துகள் 16க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 15 கொடுக்குறாங்க. 8க்கு மேலே இருக்கிற எஸ்டிகளுக்கு 7.5 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 45% ஓபிசி இருப்பாங்க. பீகாரில் கணக்கெடுத்தாங்க, இந்தியாவில் கணக்கெடுப்படுத்தா கூட 50% ஓபிசி வருவாங்க. 50% ஓபிசி வேறு 27% தராங்களே, அதை எடுத்து கேள்வி வைக்க வேணாமா? அந்த 27% அதிகமாக வேணும், நாங்கள் அதிகமாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும் கோரிக்கை வச்சு எழுப்பணும்ல. அது எழுப்பினையும் நடைமுறைப்படுத்தப்படணும்னு கோரிக்கை வைக்கணும்ல. இப்போ சென்னை ஐடியில் பாரு 27% நடைமுறைப்படுத்த முடியல, அதுக்கு எதிராக கோரிக்கை எழுப்பணும்ல. இப்போ இடஒதுக்கீடை பற்றி நம்மளோட புரிதல் என்னவா இருக்குது? என்னுடைய உரிமைகள் வழங்கணும் வேணுங்கிற ஒரு நோக்கமாக இருக்கணும். அவன் முன்னேறான் பாரு, அவன் மேலே வர பாருங்கிற பார்வை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு தான் ஜாதி வெறி பார்வை, அதுக்கு பிறகு வன்மை பார்வை. அந்த பார்வை விட்டு அழிச்சாதான் நீங்களாவது முன்னேற முடியுங்க. அதனால இடஒதுக்கீடு வேணும்னு கிடைக்கிற ஓபிசிகள் தயவு செஞ்சு உண்மையாகவே இந்த இடஒதுக்கீடு என்ன, இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுது, இடஒதுக்கீடு நமக்கு ஏன் தேவைப்படுது, நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு போதுமானது இல்லைன்னா அதை அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், இதை நோக்கி எழுப்பணும். அதை விட்டு பாரு தலித்தில் 17% கொடுக்குறாங்கன்னு பொங்குற நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுக்குறேன்னு பொங்கிருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லையா, இங்கே ஒரு பதிவும் கூட பார்க்கல. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இடபிள்யூஎஸ் கொடுக்கக்கூடாது, முதல்ல இடபிள்யூஎஸ் 10 பிடிங்க எங்களுக்கு கொடுன்னு சொல்லணும்ல. அது லாஜிக் இல்லை. உனக்கு மேலே இருக்கான அவன் எல்லாம் அனுபவிக்கிறான்ல, அவனுக்கு யாராவது குரல் கொடுப்போமா? எனக்கு கீழே மட்டும் தான் குரல் கொடுப்பேன், மேலே கொண்டு அடங்கி போகிற பார்வை தான் இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். அதனால் நம்ம உண்மையாகவே இந்த 2K கிட்ஸுக்கு பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? தீண்டாமே ஒரு பாவச் செயல், தீண்டாமே ஒரு பெருங்குற்றம், தீண்டாமே ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு போட்டிருக்கோமா? பின்னாடி கொடுங்கப்பா இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுது, இடஒதுக்கீடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பாடம் கொடுக்கப்படுங்க. கேள்வி தரலாம், அந்த வினா தரலாம், அந்த கேள்வியை கேளுங்க, மாணவர் படித்து புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் பக்கத்தில் தீண்டாமைங்கிற பக்கத்தையே திருப்பிடுறான், ஸ்கிப் பண்ணிடுறான். கிட்ட இடஒதுக்கீடுனே தெரியாமல் காலேஜ் போகும்போது இடஒதுக்கீடு வேணா புரிஞ்சுப்பான். தலித்தில் மட்டும் தான் இடஒதுக்கீடுங்கிற ரொம்ப ஒரு
மாட்டு மூளை தான் புரிஞ்சுப்பான். அதான் பிரச்சனைன்னு வச்சிங்களேன். இப்போ பாருங்க, நேற்று நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசுறேன்னு அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசி எரிச்சிருக்கிறாங்க. 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த அக்னி சட்டி படத்தை போட்ட டீச்சரை போட்டு ஒரு ஜாய் சங்கத்தில் இருக்காங்க. இவ்வளோ இருக்குது. இப்போ வாழ்க்கை இழந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ 20 கிலோ அவன் படித்து மேலே வர முயற்சி பண்ணணும். அவங்க ஐயாவோட பையனை என்ன பண்ணிட்டார், டாக்டர் படித்து மேலே போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்பேத்கர் சிலைக்கு பெட்ரோல் குண்டு வீசிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் உங்களுக்கு என்னங்க தப்பு பிரச்சனை பண்ணாரு? அம்பேத்கர் தான் உங்களுக்கு 20 கிலோன்னு கோரிக்கை வச்சார், 20 கிலோ வாங்கி கொடுத்தாரு. பெரியார் என்ன பண்ணுறாரு பாருங்க, வேலையை பண்ணி 20 கிலோ, கல்வியில் 20 கிலோ கொடுக்கணும், அதுக்காக போட்டம் பண்ணாரு. ஆனால் இவங்களுக்கு அந்த பெரியார் அம்பேத்கர் பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. யாரை பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இவங்களை ஏமாத்தி அரசியல் பண்ணிட்டு அவன் டாக்டராகவும் கொடுக்கணும் சொத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் பிடிக்குது. முதல்ல அந்த பாறையை மாற்றுங்கப்பா முதல்ல. அப்போ தான் இந்த மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசாமல் பொழப்ப பார்க்க முடியும்.